உலகத்துல பல்வேறு காலத்துல பார்த்தோம்னா, யாராலயும் எவராலயும் யூகிக்க முடியாத சில மர்மங்களும், ரகசியங்களும் இன்னி வரைக்குமே நடந்துட்டு தாங்க இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் தான் த வேர் வோல் ஆஃப் ஆன்ஸ்பேக். கிபி 1685ஆம் ஆண்டு இந்த ஜெர்மன் ஸ்டேட்டான ஆன்ஸ்பேக் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது என்னன்னா, இந்த மாகாணத்தின் உள்ளூர் பகுதியில் பார்த்தோம்னா ஒரு மர்மமான விலங்கு வந்து நூற்றுக்கணக்கான மனிதர்களையும் குழந்தைகளையும் அடிச்சு கொண்டதா சொல்லப்படுது. சூழல்ல அங்க வாழ்ந்த மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது ஓனை தான் இப்படிலாம் நம்மளை வந்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா பிற்பகுதியில் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது ஓனை உருவத்தில் வர ஒரு மனிதன் தான் இப்படி பண்றாங்க. அந்த இறந்த பின்னாடி இந்த ஓனை உருவத்தில் வந்து இப்படி ஒரு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு இப்படி நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்படி இந்த 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த அட்டாக்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி அங்க இருக்கிற அந்த மைக்கேல் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரியான அந்த கவர்னர் ஆட்சியில இருந்தாரு அந்த காலகட்டத்தில். இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற மக்கள்லாம் மிக கொடூரமான முறையில் கொடுமைப்படுத்திருக்கிறாரு. இவர் திடீர்னு ஒரு நாள் வந்து இறந்துருக்கிறாருங்க. இந்த இறந்து போனவர் தான் இந்த ஓனாய் உருவத்தில் வந்து மறுபடியும் நம்மளை வந்து துன்பப்படுத்துறாரு, இந்த மாதிரி கொன்னு குவிக்கிறாரு. இதனால இவர் என்ன பண்ணலாம், இந்த ஓனாய் வந்து மர்மமான முறையில் எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சி இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அங்க இருக்கிற மக்கள் ஒன்று கூடி என்ன பண்ணாங்க, இதை பொறிச்சு பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச இந்த ஓனாயை வந்து கொன்னு அந்த உயரமான ஒரு கயித்துல வந்து தொங்க விட்டு கவர்னர் வந்து உடித்திருந்த அந்த உடையை வந்து இந்த ஓனாய்க்கு போட்டு விட்டு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். கொன்னது என்னவோ ஓனாய், ஆனா வந்து அந்த கவர்னர் தான் அந்த சர்வாதிகார கொன்ன மாதிரி ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க அந்த நாட்டு மக்கள். அப்ப இருக்கிற அந்த நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்குங்க.